மழை பொடு பொடுன்னு விழுகுது. இங்க ஒரு வாத்து மிதந்துக்கு இருந்துச்சு, வாத்தை காணோம். நீர்கோழியா? நீர்கோழியா? இதுலயும் போட்டு பார்த்தேன், கிடைக்கல. வெயிலும் நம்ம தான் முத மீன் அடிக்கணும். முத மீனா? முத மீன் நம்ம தான் ஒரு வேலை கிடைக்கும். கர்சாமண்ண நீ காணோம். வீட்டுக்கு மட்டையாக கிடக்கணும். பீச்சில் நல்லா கிடைக்கும் என்ன? மெதுவாயில் யாருக்கு முத மீன் கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. முத்து டபுள் கிடைக்குமா? டபுளாக தூக்கும். குறவையா? கெளுரா? நூலுவமாக இருக்குண்ணே சாமி. இது ஒரு கெளுரு. கெளுரா? கெளுரு கெளுரு. கெளுரு இது பெருசு, சூப்பரா இருக்கும். ஏய் இதை போய் சின்னதுப்பா. நல்ல மீன். அதை நான் பிடிச்சிருக்க மீன். புழுவுக்குலாம் தின்றுச்சியா? புழுவெல்லாம் மாட்டிரும். இந்த கழுதெல்லாம் மோசமான கழுதை. புழுவுக்குலாம் மாட்டி எடுத்துரும். புழுக்கு நீளு அதுதான் கடிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள இழுத்துட்டான். தரமா தரண்ணா அப்படியே அதை உருவணும்ல. சூர்ண பிடிண்ண. என்ன ப்ரோ சரியான மீன் பிடிச்சிருக்கோல. மறுபடியும் உள்ள ஓடி ஒன்றும் அம்பிடாது. இந்த உடம்பு பாரு கண்ணாடி மாதிரி இருக்கு. கறியே இதில் இருக்கு. இதில் முள் இருக்காது, மாவு கறி தான் ஃபுல்லாக. அதானே அதானேங்க, பொறுமையாக இழுத்தா தானே வரும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பிளேஸில் மீன் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு பிளேஸ்க்கு மாற்றியாச்சு. இந்த பிடிச்சதே இவ்வளோ தான், ஒரு 4-5 மீன் தான் பிடிச்சிருக்கோம். மண் உழுவை, உழுவையிலே இது ஒரு வகை உழுவை. உழுவையா? இது வந்து இப்போ புதுசாக கொஞ்சம் இதானே இந்த அப்போ பிடிச்சமே சின்னது, இது பெருசா? இது வந்து எப்படின்னா அழிக்குள்ளேயே கிடக்கும், மண்ணை தின்னுக்கிட்டே கிடக்கும். இதுக்கு தானே இதோட பீஸ் தானே கறியாக இருக்கும். இதுக்குலாம் வந்து மாவாக தான் இருக்கும். மாவு நல்லா இருக்கும். அத்துட்டு ஓடிடாமல அவரு, அத்துட்டு ஓடிடும். எடுத்து நான் எடுத்தேன், நீ அவரு அவட்டுக்கு அத்துட்டு ஓடிடாம. வாய போடுறோம், காண்டாம இருக்க மாதிரி இருக்கு வாய். குத்துரா முதல்ல இது மாதிரி இருக்கும். பார்த்துபடி கிழிச்சு விட்டுரும் இதெல்லாம் கையவே.